ஸோ நம்ம இப்போ என்ன மிக்ஸாலஜி கிளாஸில் ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நாலேஜ் வந்து பார்த்துருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வெறும் நேமாக இல்லாமல் அந்த திங்ஸை உங்களுக்கு காமிச்சியே எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இந்த பொருள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து இப்போ தான் ரொம்ப என்ன மிக்ஸாலஜி கிளாஸ்னால் என்னன்னே தெரியாமல் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ தான் புதுசாக லேர்ன் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நான் வந்து இந்த இப்போ காமிக்கிற இமேஜஸ் எல்லாம் லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹென்னா பவுடர் வந்து வேணும். நெக்ஸ்ட்டு யூக்கலிப்டஸ் ஆயில். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேச்சுலான்றது வந்து ஸ்பூன் மாதிரி இருக்கும். ஸ்ப்ளாச்சுலா அப்படின்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பூன் மாதிரி இருக்கும். இது பவுடர் கன்சிஸ்டன்சி, இது ஆயில் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பென்சர் அப்படின்றது நம்ம கோனு ரோல் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு டேப் யூஸ் பண்ணணும் இல்லையா, ஸோ அதுக்காக. நெக்ஸ்ட்டு அதுக்கு யூஸ் பண்ணுற செல்லோஃபோன் டேப். ஸோ இதில் வந்து பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது. ஓகேவா? செல்லோ டேப்பும் ஒன்று வேணும். நெக்ஸ்ட்டு மெஷரிங் கப்பு, நம்ம மெஷர் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணுறதுக்காக மெஷரிங் கப்பு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்கிங் சொல்லுவாங்க. ஸோ நம்ம கோன் போடும்போது கோன் ரெடி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இதில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு பண்ணும்போது தெரியும். அப்போ உங்களுக்கு சின்னதாக இருக்க துகள்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகி நியூ கோன் வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளோ வந்து நல்லா கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம கோன் மேக் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக வந்து புரியும். நெக்ஸ்ட்டு பவுல் வந்து நம்பர் 3. இது வந்து நீங்கள் 100 கிராம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு இதை விட சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நம்பர் 3 அப்படின்றது பேசிக் நார்மல் சைஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கட்டர், நம்ம ஷீட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்காக ஒரு பிளாஸ்டிக் கட்டரு. நெக்ஸ்ட்டு பைப்பிங் பேகு. ஸோ நம்ம கோன் ரெடி பண்ணிவிட்டு பைப்பிங் பேக்கில் தான் வந்து போட்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு பைப்பிங் பேகு. நெக்ஸ்ட்டு கோன் பின்ஸு, இது வந்து 0.38. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 3A கிளாஸில் வந்து கிளியராக பார்க்கலாம். ஸோ இப்போ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செல்லோஃபோன் ஷீட்டு. ஸோ செல்லோஃபோன் ஷீட் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம கோன் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ரெடி பண்ண கோனை செல்லோஃபோன் ஷீட்டில் தான் வந்து நம்ம போட்டு யூஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அதுக்காக செல்லோஃபோன் ஷீட் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுகரும் வந்து தேவைப்படும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பவுடர், யூக்கலிப்டஸ் ஆயில், ஸ்பேச்சுலா, டிஸ்பென்சர், ஸ்மால் ஆர் பிக், நீங்கள் எதுனாலும் ஓகே. செல்லோ டேப்பு, நீங்கள் ஸ்மால் டிஸ்பென்சர் வாங்குறீங்க அப்படின்னா ஸ்மால் செல்லோ டேப்பு வாங்கணும். நீங்கள் பிக்காக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் பெருசாக வாங்குறீங்க அப்படின்னா பெரிய செல்லோ டேப் வாங்கிக்கோங்க. மெஷரிங் கப்புமே வந்து நம்ம வாட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். ஸ்டாக்கிங்கு, பவுலு, கட்டரு, பைப்பிங் பேகு, கோன் பின்ஸு, செல்லோஃபோன் ஷீட்டு. ஸோ கோன் ஹோல்டர் அப்படின்றது நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க, பிஸ்னஸாக கொண்டு போக போகிறீங்க, நிறைய ஆர்டர் வருது அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நீட் கிடையாது. ஸோ நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ இந்த கோன் ஹோல்டர் வந்து வாங்கிக்கோங்க. இல்லை மேம் நம்ம இப்போவே வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்ட் நாலேஜு. ஸோ உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட் எப்படி இருக்கோ, என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நான் கிளியராக வந்து சொல்லிட்டேன். ஸோ இது வந்து ஒரு பேசிக் கிட். ஓகேவா? ஸோ இது இருந்தால் போதும், நீங்கள் கிளாஸை வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும்.